கன்னி ராசிக்கான பலன். ராசி அதிபதி புதன் 7ஆம் இருக்கிறார். ராசி அதிபதி புதனே உங்கள் ராசியை பார்க்கலாம். ராசி அதிபதி வலுவாக இருக்கிறார். ராசி அதிபதி நீசபங்க ராஜ யோகத்தில் இருக்கிறார். கூடவே சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார். அதனால் புதனுக்கு நீசபங்க ராஜயோகம். கன்னி ராசிக்காரர்கள் விருப்பப்பட்டது நடக்கும். ராசி அதிபர் சுக்கிரன் சேர்ந்ததுனால உங்களுக்கு பெண்களால் ஆதாயம் இருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் சில பேர் லவ் பண்ணுவாங்க. உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகணும். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசா பூர்த்தி நடந்தால் சக்ஸஸ் ஆகும். 2ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும். வருமானம் அதிகமாக இருக்கும். அதிகமாக பணம் சம்பாதிப்பீர்கள். ப்ரொமோஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் அதிபதி தனாதிபதி உச்சமாக இருக்கிறனால உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். சம்பள உயர்வோட. 3ஆம் அதிபதி செவ்வாயோட சனி சேர்க்கை. இளைய சகோதரர் தான் அவங்களோட வாக்குவாதம் செய்யாதீர்கள். இளைய சகோதரர் பிரச்சனை உண்டு. இளைய சகோதரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. வெளியே தேவையில்லை பிரச்சனை இளைய சகோதரமான வரும். நாலாவது குருவை 4ஆம் இடத்தை பார்க்கணும். படிக்கிற குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். பப்ளிக் எக்ஸாம் நல்ல மார்க் எடுப்பார்கள். நல்ல மார்க் எடுப்பார்கள். 5ஆம் அதிபதி சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். கூட செவ்வாய் இருக்கிறார். உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். உங்கள் குழந்தைகளால் மன வருத்தம் இருக்கும், மனக்கசப்பு இருக்கும். உங்கள் குழந்தைகளிடம் சண்டையிடுவீர்கள். ஆறாம் இடத்தில் சனி செவ்வாய் இருக்கனால் உங்களுக்கு எதிரிகள்லாம் அவ்வளோ இருக்க மாட்டார்கள். உங்களுக்கு கடன் வந்தால் கடன் விரைவில் அடைபடும். இவன் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். சனி செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு விரைய செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்கள் குழந்தைகளால் செலவு அதிகமாக இருக்கும். இளைய சகோதரமான செலவு அதிகமாக இருக்கும். உங்கள் பாதத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் பாதத்தில் ஏதாவது சிறு பிரச்சனை வந்தாலும் டாக்டரிடம் கொண்டு சொல்லுங்கள். டாக்டரிடம் சென்று காட்டுங்கள். இல்லையே தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம். செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்குது. சிம்ம ராசி ஒரு நெருப்பு ராசி. சமைக்கும்போது நெருப்பு விஷயத்தில் டீல் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இல்லையே தேவையில்லை பிரச்சனை வரும். தீக்காயங்கள் அது மாதிரி ஏதாவது ஏற்படும். மருத்துவ செலவு ஏதாவது வரும். மருத்துவ செலவு வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். 6ஆம் இடத்தை சனி செவ்வாய் இருக்கிறதே உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும்.
ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். 7 சுக்கிரன் ராகு இருக்கிறார், சூரியன் இருக்கிறார். உங்கள் திருமண முயற்சியில் தடை இருக்கும். உங்கள் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறனால், சுபத்துவமாக இருக்கிறனால உங்கள் எந்த தடையும் இருக்காது. உங்களுக்கு திருமணம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ராசி புதன் அங்கே இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். உங்கள் திருமணம் விரைவில் கைகூடும். 12வது சூரியன் அங்கே இருக்கிறதா சிறப்பு இல்லை. உங்கள் ராசியை பார்க்குறது தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும். சூரியன் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடத்துக்கு சென்று விடுவார், உச்சமாக இருப்பார். 12வது உச்சமாக இருக்கிறது செலவு அதிகமாக தான் இருக்கும். தந்தை மூலம் செலவு இருக்கும். தந்தை ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பார். எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறனால, இந்த சூரியன் நெருப்பு ராசி இருக்கிறதுனால நெருப்பு விஷயத்தில் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சமையல் செய்யும்போது கவனமாக சமையல் செய்ய வேண்டும். வெளியே புண்ணு ஏதாவது ஏற்படும். இந்த சூரியன் 2ஆம் இடத்தை பார்க்கணும். கண்கள் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கொள்ளுங்கள். ஒன்பதாவது சுக்கிரன் உச்சமாக இருக்கிறனால உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறும். பெண்கள் மூலம் நல்ல பலன்கள் நடக்கும். பெண்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களுக்கு திருமணம் வாய்ந்தால் உங்கள் மனைவி உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மனைவியால் சொத்து சேர்க்கை ஏற்படும். நீங்கள் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பத்தாவது புதனோடு சுக்கிரன் சேர்ந்ததனால் உங்கள் தொழில் நன்றாகவே நடக்கும். கேன்டீன் பிஸ்னஸ், சமையல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல வருமானம் வரும். கேட்ரிங் கான்ட்ராக்ட் வச்சு நடத்துகிறவங்க அவங்களுக்கும் நல்ல வருமானம் வரும். டிரைவிங் துறையாளர்களுக்கும் நல்ல வருமானம் வரும். பண்டாமத்தை சனி செவ்வாய் பார்க்கறனால நீங்கள் லேட்டாக தூங்குவீர்கள். அதனால் உங்கள் ஆரோக்கிய கட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் தூங்கச் செல்லுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு யோகாதிபதியான புதன் சுக்கிரன் நன்றாக இருக்கிறார்கள். வேலை இல்லாத கன்னிகை ராசிக்காரர்களுக்கு வேலை நல்லா கிடைக்கும். பண்டாமத்தை சனி செவ்வாய் பார்க்கறனால இரவு நேர பயணங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. 2 வீலர் செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும். 2 வீலர் செல்லும்போது தகுந்த பாதுகாப்புடன் பயணம் செய்ய வேண்டும். தேவையில்லாத பிரச்சனை வரும். கன்னி ராசிக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கிறது.